ரைட். இப்போ லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்துல அன்பு கூற போறீங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. எல்லாரும் சொல்லிட்டீங்க, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு. சரி, உண்மையா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்தது யார்? ஒரு 10 ரூபாய்க்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா 5 ரூபா காணிக்க போடுனா யார் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு கூறுறீங்கன்னு அப்பதான் தெரியும். ஆனா முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறது யாருன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க. எந்த மனுஷனும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்ன செய்ய முடியாது? அன்பு கூற முடியவே முடியாது. அன்பு கூர்ந்தவர் யாரு? சொல்லுங்க. ஒரே ஒருவர் தான் என்ன செய்தார்? முழு பலத்தோடு அன்பு கூர்ந்தவர். ஹல்லேலூயா. அந்த முழு பலன் முழு சிந்தை முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்தவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பரலோகம் அங்கே உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்புக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய பாவத்திற்கு நாம் மரிப்பதற்கு பதிலாக அவர் நமக்காய் மரித்தார் என்பதற்கு பேர் தான் அந்த முழு இருதயம் முழு சிந்தை முழு ஆத்மா. ஏன்னா இந்த சம்பவத்தை சொல்லிட்டு மறுபடியும் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு மனுஷன் கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவன் சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு என்ன செய்து அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக சொன்ன உடனே அந்த மனுஷன் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, சரி பிறனிடத்தில்னா அந்த பிறன் யார் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு உதாரணம் சொன்னார் ஆண்டவர். அதாவது ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போனான்? எரிகோவுக்கு போற வழியிலே யார் கையில் அகப்பட்டான்? கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, உடனே காயப்படுத்தின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், காயப்பட்டவர் யார்? யாருங்க? அடிக்கப்பட்டவர் காயப்பட்டவர் என்று வேதத்துல எங்க வந்தாலும் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. தேவாலயத்துக்கு வந்து நீ என்ன செய்யற நீ என்ன செய்யலன்றத கேட்கறதுக்கு இங்க யாரும் வரல. விளங்குதா? நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் வரல. அவர் என்ன செய்தார் என்பதை பார்க்கவே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுல விளக்கம் என்ன? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனவனை பார்த்து நீ ஏண்டா எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. விளங்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீ ஏன் அந்த பாவத்துக்கு போன? நீ பாவத்துக்கு போவன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சார். விளங்குதா? ஆண்டவர் மனுஷனுக்கு if the Lord has given a freedom for Adam, that freedom he can do anything he want. விளங்குதா? ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு சுய சிந்தையை சுய சித்தத்தை கொடுத்தார் என்றால் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியும் தெரிந்து கொள்ளலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யலாம்? எதை வேணும் என்றாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் ஆதாமுடைய மனதையோ சிந்தையோ சித்தத்தையோ என்ன செய்யல? God did not manipulate the mind of Adam. விளங்குதா? அது நிமித்தம் எத்தனை பெரிய தன்னுடைய குமாரனையே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் ஆதாமுடைய மனதை கொஞ்சம் கூட என்ன செய்யல? ட்விஸ்ட் பண்ணவோ மாத்தவோ என்ன செய்யல? முயற்சி பண்ணல. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் நிச்சயமா என்ன செய்வான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பானா புசிக்க மாட்டானா? புசிப்பான். என்ன எங்க பிரமாணம் போட்டாங்களோ அங்க உடனே என்ன நடக்கும்? மீறுதல் நடக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஒரு ஹால்ல 120 ரூம் இருந்தது. விளங்குதா? 1 2 3 4 5 சொல்லி வரிசையா நம்பர் போட்டு போட்டு ரூம் போட்டிருக்குது. அந்த ரூம்ல 82வது ரூம்ல போட்டிருக்குது எட்டி பாராதேன்னு சொல்லி. நம்மால் 1ஆம் நம்பர் ரூம்ல இருந்து 82 ரூம் வரைக்கும் போயிடும். ஆனா எந்த ரூம் எட்டி பார்க்கும்? எங்க எட்டி பாராதேன்னு போட்டிருக்குதோ அங்கதான் என்ன செய்யும்? அதுல திறந்து என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும். அந்த 82 தெரியாம ஒருத்தர் திறந்துட்டார். திறந்த உடனே கிளிக் 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 உள்ள கேமரா படம் எடுத்துருச்சு. விளங்குதா? அதுக்கு பேர் தான் என்னது?
நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமாணம் என்ன செய்யும்? பாவத்தை தூண்டிவிடும். பாவத்தை அதிகமாக்குறது பேர் என்னது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பாவத்தை அதிகமாக்குகிறது. நான் சொல்லல, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ரோமர் புஸ்தகத்துல, ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு வர்றேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். நீ ஏன் எரிகோவுக்கு போனாய்? நீ ஏன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தன்றது பிரச்சனையே கிடையாது. ஆனா புசித்த பிறகு அதற்குரிய பரிகாரத்தை செய்தாரே ஆண்டவர் இயேசு. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். விளங்குதா? அந்தபடியே ஆசாரியன் ஒருவன் வந்து பக்கமாய் விலகி போனான். லேவியன் ஒருவன் வந்து அவனும் பக்கமாய் விலகி போனான். சமாரியன் ஒருவன் வந்து மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில், அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் இருந்த இடத்திலே நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் இருந்த இடத்திற்கு அவர் வந்தார். கவனிக்கிறீங்களா? மனுஷனாக பிறந்து மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சாபங்களை பாடுகளை அனுபவித்து தேவகுமாரனை போல உங்களையும் என்னை மாற்றும்படியாக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். விளங்குது? அவர் வந்ததனால என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆதாமுக்குள்ளாக மனிதனுக்கு என்ன கிடைத்தது? ஜீவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். பழைய மனுஷன், புதிய மனுஷன். கவனிக்கிறீங்களா? நீங்களாம் என்ன மனுஷனா இருந்தீங்க? முற்காலத்தில் பழைய மனிதனாய் இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார்? புது மனிதனாக, புது சிருஷ்டியாக. எத்தனை பேர் புது மனுஷனா மாறி இருக்கிறீங்க? இப்போ கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். விளங்குதா? அதாவது உங்களுக்குள்ள எனக்குள்ள பிழைத்திருக்கிறது யாரு? ஆதாம் இல்ல, பழைய ஆதாம் இல்ல. உங்களுக்குள்ள எனக்குள்ள பிழைத்திருக்கிறது யார் சொல்லுங்க? கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? ஒரு ஆளு தான் சத்தம் கேக்குது ஆமென் சொல்லி. நன்றாய் வாழ விரும்புகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதாவது பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில். சரி, சிலுவையில் அறையப்பட்டது யாரு? இயேசுவா பவுலா? ஆனா பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன பண்ணேன்? சிலுவையில் அறையப்பட்டேன். ஒருவேளை பக்கத்துல இருக்கிற கள்ளன் வந்து பவுல் ஆயிட்டாரோ? என்னங்க கவனிக்கிறீங்களா? ஏன்னா இதனுடைய விளக்கம் என்னன்றது நமக்கு தெரியணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட பவுல் வந்து நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா விளக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் என்ன செய்திருக்கிறோம்? இயேசுவோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? சிலுவையில் அறையப்பட்டது என்ன? கிறிஸ்துவுடனே கூட பவுல் சொல்றான், நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறான். சரி, அதுக்கு விளக்கம் என்ன பார்த்துடலாமா? ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. இப்போ நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? சிலுவையில் பவுல் சொல்றார், நான் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டேன்? அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆள் அதுக்கு மேல பிழைச்சிருக்க முடியுமா? பிழைச்சிருக்க முடியாது. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டேன். என்னெல்லாம் அறையப்பட்டது? இப்ப ரோமர் 6:6 சொல்லி இருக்குது, நம்முடைய பழைய மனுஷன்
அவரோடே கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஆள் வேணும். டக்குன்னு வாங்க சீக்கிரம். ஏன்னா பழைய மனுஷன் புது மனுஷன் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா உதாரணம் வச்சுதான் சொல்ல முடியும். இப்படி வாங்க. சூப்பரா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கிறாரு. இப்ப வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கிறார். இவர் பழைய மனுஷனா புது மனுஷனா? எப்படி வெள்ளை போட்டதுனால புது மனுஷனா? எப்படிங்க? நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு, டையெல்லாம் அடிக்காம வந்துக்கிறாரு, அதனால புது மனுஷனா எப்படி? சரி, இப்ப சொல்லுங்க, பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் என்பது பாவ மனுஷன், ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன். பலவீனம், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது? பழைய மனுஷன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க பழைய மனுஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பழைய மனுஷன் கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு? முன்னால குடிப்பழக்கம். பழைய மனுஷன் கிட்ட இவர்கிட்ட என்ன இருந்தது? குடிப்பழக்கம் இருந்தது. அப்புறம் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தது. அதெல்லாம் என்னது? பழைய மனுஷன். சொல்லவும் வெக்கமா இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் பேர் என்னது? பழைய. இதுக்கு மேல நம்ம விவரமா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 உதாரணம் சொல்லிட்டாரு. பழைய மனுஷங்கிட்ட என்ன இருந்தது? குடிப்பழக்கம், சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தது. பழைய மனுஷங்கிட்ட கலர் கலரா சட்டை போட்டு வந்தாரு. இப்போ புது மனுஷன்ல என்ன மாறி போச்சு? வெள்ளையும் வெள்ளையுமா மாறி போச்சு. விளங்குதா? அதனால புது மனுஷனாய் இருக்கிற எல்லாரும் நீங்க வெள்ளை போடணும்னு நான் சொல்லல. விளங்குதா? ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் எப்படியா மாறி விடுகிறான்? புது சிருஷ்டியாய். பழைய மனுஷன் யாரு? ஆதாமுக்குள்ள பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே யார்தான்? பழைய மனுஷன். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்குள்ளாக இருக்கிற சுபாவம் என்ன? ஆதாமுடைய சுபாவமும் பாவ சுபாவமும் இருக்கிறது. ஜென்ம சுபாவமான மனுஷன் என்று அவனை குறித்து சொல்லலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் என்ன கிடையாது? இப்போ என்ன இல்ல? பழைய மனுஷன் உங்க வாழ்க்கையில இருக்கிறானா இல்லையா? அப்பப்போ வந்துடுதா? விளங்குதா? பழைய மனுஷன் யாரு? ஆதாமுக்குள்ள பிறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே யாருக்குள்ள இருக்கிறாங்க? பழைய மனுஷனுக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே 2 கொரிந்தியர் 5:17 நடக்குது. 5:17 என்ன தெரியுமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால், இந்த மனுஷன் இருக்கிறாரு, இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கிடுங்க. உலகத்துல யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்து சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? ஏ கடவுளே, கவனிங்க, ஏ கடவுளே, நீ ரொம்ப தூய்மையா இருக்கிற, இனி பிறக்க போற எந்த மனுஷனும் உன்கிட்ட வராத மாதிரி எல்லாரையுமே பாவத்திலேயே பிறக்க வச்சிடுறேன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ள, அந்தகாரத்திற்குள்ள பிறக்க வைத்தான். இவ்வுலகத்துல இயேசு கிறிஸ்து இல்லாம பிறக்கிற எல்லாருமே எப்படிதான் பிறக்கிறாங்க? ஆத்மாவிலே மரித்துதான் பிறக்கிறார்கள். விளங்குதா? முந்தின மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி இருக்கிறது. ஆத்மாவிலே அவனுக்கு ஜீவன் இருந்தாலும் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா அவன் எப்படிதான் இருக்கிறான்? மரித்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:2 அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஒரு மனுஷன் என்ன செய்திருக்கிறான்? மரித்திருக்கிறான். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? மறுபடியும் பிறக்கிறார், உயிர்ப்பிக்கப்படுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சரி, என்ன சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லி ரோமர் 6:6 படிச்சோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டான்? இவருக்குள்ளாக இருந்த ஆதாமின் மனுஷன் எங்க அறையப்பட்டுட்டான்? இவருக்குள்ள இருந்த எல்லா பாவ சுபாவங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மட்டும் போகல. என்ன நடந்தது தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அந்த பாவ சுபாவத்தையே ஆண்டவர் மாற்றி விட்டார். விளங்குதா? வெறும் பாவத்தை மட்டும் நீக்கி விடல. இயேசுவின் ரத்தம் வெறும் பாவத்தை மட்டும் நீக்கிட்டு சரி நீ எப்படியோ இருந்துக்கோன்னு சொல்லிட்டு உன்னை வாழ விடுறதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உங்களை புது சிருஷ்டியா மாற்றி விடுகிறார். எங்க மாத்துறார்? உங்க இருதயத்துல மாற்றி அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை, it will come from inside to outside.
உங்க புது வாழ்வு உங்க உள்ளத்திலிருந்து வெளிப்படும்படிக்கு கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் புது வாழ்வு பெற்றவர்கள்? ஹல்லேலூயா. ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறக்கிறதுனா அந்த கிரேக்க பதத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்னா, இஃப் எ மேன் இஸ் நாட் பார்ன் ஃப்ரம் அபவ், ஒரு மனுஷன் உன்னதத்திலிருந்து பிறக்காவிட்டால் ஆண்டவர் அவருடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே தந்து எப்படி நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்க? அங்க 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி இல்லாமல் எந்த மனுஷனும் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் இவருடைய வாழ்க்கைக்குள்ள யார் வந்துடுறது? முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டு இவர் என்ன சொல்றார்? இயேசுவே ஆண்டவர். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களோ உங்களுக்கு அழிவே கிடையாது, நரகமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் யார் தேவன் கொடுத்த அவருடைய குமாரனை யார் யாரெல்லாம் விசுவாசித்து உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? புதிதான ஆவியுள்ளவர்களாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அததான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செய்யப்பட்டேன்? சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். ஆதாமின் மனுஷன், ஆதாம் மூலமாய் வந்த காரியங்கள் என்ன தெரியுமா? ஆதாம் மூலமா பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது, வேற என்னெல்லாம் வந்தது ஆதாம் மூலமா? அந்த சொல்றாரு பாருங்க, ஆதாம் மூலமா என்ன வந்துருச்சு? வெள்ளை முடி வந்தது. ஆதாம் அன்னைக்கு பாவத்துக்குள்ள போலனா இவர் தலை முடி வெள்ளை ஆயிருக்காது. விளங்குதா? ஆதாம் பண்ண அக்கிரமத்தினால, விளங்குதா? நீங்க செஞ்ச பாவத்தினால நீங்க பாவி ஆகல. கவனிக்கிறீங்களா? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே என்ன ஆக்கப்பட்டார்கள்? பாவிகளாக ஆக்கப்பட்டார்கள். அதாவது நீங்க பாவம் செஞ்சதுனால நீங்க பாவியா மாறல, பாவத்துல பிறந்ததுனால என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டா உடனே பாவம் அப்படின்றாங்க. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பாவம் கிடையாது. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த மனுஷனாயிருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்? பாதாளத்துக்கு தான் போகணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்போ பாதாளமோ நரகமோ கிடையாது. விளங்குதா? நீங்க செய்யறது செய்யாததை வச்சு ஆண்டவர் உங்களை மாத்தல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பேருக்கு அர்த்தம் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அப்போ இயேசுவை ஏத்துக்கிட்டாலே உங்க பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிடுறாரு? நீக்கி விடுகிறார். எத்தனை பேர் பாவத்தை ஆண்டவர் நீக்கி விட்டார்? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொன்னாலே உங்க பாவம் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போய் விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். கவனிங்க, ஆதாம் மூலமா இவருக்கு வந்தது பாவமும், பாவம் கடைசியா அது எதுல போய் முடிந்தது? இதுல மரணத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்தது என்ன? இப்ப ஆதாம் ஏவாளிலே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றேன் பாருங்க. இத சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால மறுபடியும் கேளுங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ளாக கவனிக்கிறீங்களா? இந்த வேத புஸ்தகம் உங்களை பத்தி இல்ல, என்ன பத்தி இல்ல. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் யாரை பத்தி சொல்லி இருக்கிறது? இயேசுவை. இந்த வேதத்துல நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு படிச்சீங்கன்னா குற்றவாளியா மாறிடுவீங்க. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஒரு உதாரணம் வச்சு சொல்றேன். விளங்குதா? சரி, இப்போ ஆதாம் ஏவாளுக்கு இவர் மனைவி இல்லை. நீங்க கொஞ்சம் போங்க, நீங்க வாங்க. பிரதர் கிறிஸ்டோபர் கொஞ்சம் வாங்க, வாங்க இப்படி வாங்க. சூப்பரா ஆதாம் மாதிரி வர்றாரு, வாங்க. ஆதாம் இப்ப இவர் தான். சரி, ஆதாமுக்கு ஒரு மனைவி உண்டு இல்லையா? மனைவி வாங்க, ஆதாமுடைய மனைவி. இல்ல, ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ இவர் கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்ப இவர் ஆதாம், அவங்க
ஏவாள். இவர் கிறிஸ்டோபர், இவருடைய மனைவி. அங்க 2 பேர் ஆதாம் ஏவாளுக்கு உதாரணமா நிக்கிறாங்க. இப்போ இந்த ஏவாளம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கனியை பறிச்சு யார்கிட்ட கொடுத்தாங்க, பறிச்சு சாப்பிட்டுட்டு யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆதாம் கிட்ட. இந்த ஆதாம் என்ன பண்ணிருக்கணும், கனியை பறிச்சு கொடுத்தா சாப்பிட்டுருக்கணுமா, சாப்பிட்டுருக்க கூடாதா, சாப்பிட்டுருக்க கூடாது. நீங்க சொல்லுவீங்க சாப்பிட்டுருக்க கூடாதுன்னு, நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்களும் அதை தான் பண்ணிருப்பீங்க. விளங்குதா? சரி, இப்போ இந்த ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்த கனியை இந்த ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டதுனால உடனே என்ன வந்தது, சாப்பிட்டதுனால என்ன வந்தது பிரதர்? வெக்கம் மட்டும் வரல, வேற என்னெல்லாம் வந்தது? அவர் தான் சரியான உதாரணம், வெள்ளை முடி அதெல்லாம் சொல்றதுக்கு. விளங்குதா? அதனால என்ன வந்தது, பாவம். அப்புறம் இவர் நல்லா வாலிபரா இருக்கிறாரு, இல்ல வேற யாராவது இருந்தா கூப்பிட்டு வேற என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லி கேட்டு விவரமா சொல்லி இருக்கலாம். வாங்க இப்படி வாங்க. இல்ல நில்லுங்க, இந்த உதாரணம் சொல்லணும். விளங்குதா? கவனிக்கிறீங்களா? இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளாக இயேசுவை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏவாள் ஆதாமுக்கு கனியை பறித்து கொடுத்ததுனால என்ன வந்தது, பாவம் வந்தது. அடுத்தது சாபம் வந்தது. அப்புறம் என்ன வந்தது, மரணம் வந்தது. விளங்குதா? ரைட். இப்போ இந்த ஏவாள் கனியை பறிச்சு ஆதாம்கிட்ட கொடுத்ததுனால பாவம், சாபம், நோய்கள், பலவீனம், தரித்திரம், உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ எல்லாமே என்ன செஞ்சது. நம்ம பிரதர் கேப்ரியலை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஒரு தடவை கேட்டேன், ஆதாம் மூலமா என்ன வந்ததுன்னு கேட்டா குள்ளமா பறந்துட்டேன். விளங்குதா? அது ஒண்ணுதானே. சரி, வேற ஆதாம் மூலமா என்னெல்லாம் வந்தது? கரெக்டா மாட்டி வச்சிருக்கிறாரு பாருங்க, பாக்குற மாதிரி. பாருங்க, ஆதாம் மூலமா தான் என்ன வந்தது, கண்ணாடி வந்தது. ஆதாம் இல்லனா, ஆதாம் பாவம் செய்யலனா இன்னைக்கு கண்ணாடி தேவையே இல்ல. விளங்குதா? ஆதாம் பாவம் செஞ்சதுனால வெள்ளை முடி வந்தது, கண்ணாடி வந்தது, குள்ளமா பிறந்துட்டாரு. வேற என்னது, வேற என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறாரோ தெரியாது. வேற எதெல்லாம் மறைச்சி சட்டை போட்டு வச்சிருக்கிறாரோ தெரியாது. இது வெள்ளை முடியா இல்ல வெள்ளை டையா? ஆதாம்னால தான் தொப்பம் வந்ததா? சரி, என்கிற கனியை யார்கிட்ட கொடுத்தோம்? இயேசுவிடத்துல. தரித்திரம் என்ற கனியை யாரிடத்துல கொடுத்தோம்? இயேசுவிடத்துல. எங்க கொடுத்தோம்? சிலுவையில் கொடுத்து விட்டோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம் என்ற கனியை எங்க சுமந்துட்டாரு? சிலுவையிலே. நம்முடைய தரித்திரம் என்ற கனியை இயேசு என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே சுமந்து விட்டார். எங்க போட்டிருக்குது பாஸ்டர் அப்படி கேக்குறீங்களா? 2 கொரிந்தியர் 8:9 போட்டிருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. விளங்குதா? நீங்க உங்ககிட்ட இருக்கிற தரித்திரத்தை இயேசுவிடத்துல கொடுத்தா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஐஸ்வர்யம் கிடைச்சது. ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மாருக்கு ஐஸ்வர்யமே வேண்டாமா? எந்த பாஸ்டர் செழிப்பு வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்றாரோ அந்த பாஸ்டர் கோயிலுக்கு நடந்து வர்றாரா, கார்ல வர்றாரா பாருங்க. விளங்குதா? இன்னைக்கு என்ன நிறைய பாஸ்டருக்கு என்ன பிடிக்கல, ஐஸ்வர்யமா என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது சொல்றாங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதான். ஏன் அந்த பாஸ்டர் மட்டும் ஏன் நல்லா இருக்கிறாரு, அவர் மட்டும் ஏன் கார்ல வரணும்? கவனிச்சீங்களா? ஒரு சில பாஸ்டர் மாதிரி என்ன சொல்லி கொடுக்கறாங்க, செழிப்பை பத்தி பேசக்கூடாது, ஆசீர்வாதத்தை பத்தி பேசக்கூடாதான். நாங்க செழிப்பை பத்தி பேசல, ஆசீர்வாதத்தை பத்தி பேசல. என்னுடைய தரித்திரத்தையும் உங்களுடைய தரித்திரத்தையும் சுமந்த இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அவர் தரித்திரத்தை சுமந்தபடியினாலே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். இந்த ஆதாமின் நிமித்தம் உண்டான தரித்திரத்தை சுமந்தது யாரு? 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டார். சுமந்து விட்டபடியினால் உங்களை என்ன செய்து விட்டார்? ஆதாமுக்குள்ளாக இருக்கிற எல்லா சுபாவத்தையும் என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். உங்க பாவ சுபாவத்தை எங்க அறைந்து விட்டார்? நீ இந்த இடத்துல பாவம் செய்யல, நீ குடிச்சியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இல்ல, அந்த குடி அந்த பாவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? சிலுவையில போயிடுச்சு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான். ஆமென். உங்க பழைய மனுஷன் யாரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் செஞ்ச பாவத்துக்கு நம்ம தான் சிலுவையில் அடிக்கப்படணும். ஆனா அதுக்கு பதிலாக பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கு
நாம் மரிக்க வேண்டிய இடத்துல ரோமர் 4 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, அதை அப்படியே மாத்தி சொல்லலாமா, அவர் நம்முடைய தரித்திரத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பலவீனத்திற்காய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்முடைய ஆரோக்கியத்திற்காய் அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து எத்தனை பேருடைய தரித்திரத்தை, பலவீனத்தை, நோய்களை, சாபத்தை சுமந்தார் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ரைட். இப்போ சாத்தான் ஏவாளை பார்த்து என்ன சொன்னா, நீ இந்த கனியை பறித்து சாப்பிட்டீனா நீ என்னவா மாறிடுவ? தேவர்களை போல. ஆனா இவர் இந்த ஆதாம் ஏற்கனவே யாரை போலதான் உண்டாக்கப்பட்டார். சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? முதல்ல பாவம் செய்யறதுக்கு ஒரு பிரமாணத்தை போட்டான். என்ன பிரமாணம்? நீ ஏற்கனவே ஆண்டவருடைய பிள்ளையாக அவனை தேவன சாயலாகவே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். உடனே ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? டேய், நான் ஏற்கனவே அவருடைய சாயலா தான் இருக்கிறேன், நான் இதை பறிச்சு சாப்பிட்டு தான் அவருடைய சாயலா மாறணுங்கிற அவசியம் இல்ல, போ தேவனுடைய நாமத்தினாலேன்னு சொன்ன போயிருக்க மாட்டானா? அதை போறதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? சரி, இவரும் என்ன செய்துட்டாரு? வாங்கி சாப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா தரித்திரம், சாபம், உபத்திரம், வேதனை வந்ததெல்லாம் யாரால? இந்த ஆதாம் ஏவாளு கொடுத்த கனிய சாப்பிட்டதுனால. விளங்குதா? சரி, இப்போ நம்ம எல்லாரும், உலகத்தார் எல்லாரும் ஏவாள் என்று இவரை இயேசுவுக்கு 2ஆம் ஆதாமுக்கு அடையாளமாக வைத்து நம்முடைய தரித்திரத்தை அவர்கிட்ட கொடுத்த உடனே என்ன கிடைச்சது? ஐஸ்வர்யம். நம்முடைய பாவத்தை அவர்கிட்ட கொடுத்த உடனே என்ன கிடைச்சது? சொல்லுங்க, முழிக்கிறாங்க. பாவத்தை கொடுத்தா என்ன கிடைச்சது? நீதி கிடைத்தது. விளங்குதா? பாவத்தை அவர்கிட்ட கொடுத்த உடனே என்ன கிடைச்சது? எங்க போட்டிருக்குன்னு முழிக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 5:21 போட்டிருக்குது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவமே செய்யாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டபடினாலே நீதி செய்யாத உங்களை என்ன ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு? நீதிமானா ஆக்கிட்டார். எத்தனை பேர் இலவசமா நீதிமான் ஆக்கப்பட்டீங்க? கவனிக்கிறீங்களா? உங்க சக்தியினால, உங்க பக்தியினால நீங்க என்னவா மாற முடியாது, நீதிமானா மாற முடியாது. நான் இவரை பார்த்து கேட்டேன், ஐயா எங்க வேலை செய்றீங்க? பேங்க்ல. சரி, உங்க நீதியை நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டேன். நீதி நிறைவேற்ற முடியுமா? முடியாது. நீங்க நீதியை நிறைவேற்ற முடியும்னு சொன்னீங்கன்னா நான் உடனே அடுத்த கேள்வி கேட்பேன். உங்க ஆபீஸ்ல உட்காந்து உங்க மனைவி உங்களை திட்டுனாங்கன்னு எவ்வளவு நேரம் உட்காந்து யோசிப்பீங்கன்னு கேட்பேன். உட்காந்து யோசித்தா அது பாவமா? பாவம் இல்லையா? ஆபீஸ்ல வேலை, அதாவது உங்க நீதியை உங்களால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றவே முடியாது. ஆபீஸ் பேப்பர்ல நீங்க ஏதாவது எடுத்து எழுதாம இருந்திருக்கிறீங்களா? எழுதிருப்பீங்கல்ல. அதனால நம்முடைய நீதியை நம்மால நிறைவேற்ற முடியாத, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். உங்களை இனி ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? நீதியமானா மாத்திட்டார். இப்போ கவனிங்க, ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு. ரோமர் 5:16 சொல்றேன். ஒருவன் பாவம், இந்த ஆதாம் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அவர்களும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம், ஆதாம் பாவம் செஞ்சதுனால என்ன வந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. ஒரே குற்றத்தின் நிமித்தம் என்ன வந்தது? ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தது. இந்த ஆதாம் பாவம் செஞ்சதுனால என்ன வந்தது? இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சேன்? இப்போ ஆதாம் பாவம் செஞ்சதுனால என்ன வந்தது? ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆதாம் பாவம் செஞ்சதுனால என்ன வந்தது? ஆக்கினை தீர்ப்பு வந்தது. இப்போ 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து உலகத்தார் ஏவாளாகி நம்ம எல்லாரும் நம்முடைய பாவம், சுபாவம், அடுத்த சாபம், அடுத்தது நம்முடைய மரணத்தை அவரிடத்துல கொடுத்தோம். விளங்குதா? இவர் சிலுவையிலே என்ன செய்தார்? சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த 2ஆம் ஆதாம் சிலுவையில் இவர் அறையப்பட்டுட்டு, நான் அறையப்படல, நீங்க தான் அறையப்பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டார். விளங்குதா? உங்க பாவத்துக்கு நீங்க போய் சிலுவையில எல்லாம் போய் அடிச்சிக்கப்பட வேண்டாம். அதுக்கு பதில் சிலுவையில் யார் அறையப்பட்டது? 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? முதல் ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது நமக்கு பாவம், சாபம், மரணம் எல்லாம் வந்தது. விளங்குதா? ஒரே சத்தமா இருக்குது. என்ன விஷயம் இன்னைக்கு? முதல் ஆதாம் பாவம் செய்த பொழுது
பாவம், சாபம், மரணம் எல்லாம் வந்தது. இப்போ 2ஆம் ஆதாம் இடத்துல நம்முடைய பாவத்தை கொடுத்த பொழுது, பாவம், சாபம் எல்லாவற்றையும் கொடுத்த பொழுது, இயேசுவிடத்துல கொடுத்த பொழுது என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ஆமென். இப்ப நம்ம பார்த்தோம் ரோமர் 5:16 ஒரு மனுஷன் பாவம் செய்த பொழுது என்ன வந்தது? அந்த ஒரே குற்றத்தின் நிமித்தம் எல்லாரும் என்ன செய்தார்கள்? நீங்க பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரல, ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால உங்களுக்கு என்ன வந்தது? ஆக்கினை தீர்ப்பு. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? ஹலோ, நான் சொல்லலைங்க, வசனத்தை சொல்லுங்க. யோவான் 3:16 உலகத்துக்கே தெரியும், 3:17 தெரியாது. அதுதான் பிரச்சனை. இப்ப 3:17 நான் சொல்றேன் கேளுங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். விளங்குதா? மொன்னாதாம் முதல் ஏவாள் ஆதாம் இடத்துல கனியை பறிச்சு கொடுத்த உடனே சாபம், மரணம் எல்லா பிரச்சனையும் வந்தது. நம்ம எல்லாரும் ஏவாளை போல பாவம் என்கிற கனி, நோய்கள் என்ற கனி, தரித்திரம் என்ற கனி எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடுத்துட்டோம்? இயேசுவிடத்துல கொடுத்தோம். இயேசுவிடத்துல கொடுத்த உடனே என்ன சொல்லி இருக்குது? ஒருவன் மூலமாய் மரணம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல் மூலமாய், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அதாவது இந்த ஆதாம் உடைய கனியை நம்ம சாப்பிட்டு இந்த உலகத்துல வந்தப்ப நம்ம மேல என்ன ஆளுகை செய்தது? மரணம் ஆளுகை செய்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது கிருபையின் பரிபூரணத்தையும், ரோமர் 5:17 சொல்லிக்கிட்டு இருக்கிற கிருபையின் பரிபூரணத்தையும், நீதியாகிய ஈவு, நீதியாகிய சொல்லுங்க, நீதியாகிய ஈவு. நீதி என்பது என்னது? ஈவா கர்த்தர் கொடுத்துட்டார். உங்க கிரியையினால நீங்க நீதிமான் ஆகல, அதே போல உங்க கிரியை உங்களை அநீதிமானாக மாற்றாது. விளங்குதா? நீங்க எவ்வளவுதான் சக்தி பக்தி வச்சாலும் உங்களால நீதிமான் ஆக்கப்படவே முடியாது. என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால என்ன செய்யப்படுவதில்லை? நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்ப இன்னொன்னு கவனிங்க. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் என்ன வந்தது? ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ரோமர் 5:18 ஒரே மீறுதலினாலே, ஒரே மீறுதலினாலே என்ன வந்தது? ஆக்கினை தீர்ப்பு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு எனக்கு என்ன வந்தது? நித்திய ஜீவன். இந்த சொன்னாங்க பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன வந்தது? சரி, இன்னொரு வசனம் படிச்சிடலாமா? 2 தீமோத்தேயு 1:10 என்ன சொல்லுது? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்போது வெளிப்பட்டது, அவர் மரணத்தை பரிகரித்து. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? சரி, இப்ப கவனிங்க. இன்னும் கொஞ்சம் கருத்தா நான் கேட்க போறேன், கவனமா பாருங்க. இப்போ இந்த கவனிங்க. இப்ப இந்த ஆதாம் இருக்கிறார். இந்த ஆதாம் நான் சாத்தான மறுதலிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா, இவர் சாத்தான மறுதலிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா இவருக்கு ஜீவன் கிடைக்குமா? கவனிக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன்னுட்டு? ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன் நான் சாத்தான மறுதலிக்கிறேன், சாத்தான நான் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன் கிடைக்குமா? கிடைக்குமா? மறுதலிக்க முடியுமா? முதல்ல இந்த ஆதாமால சாத்தான மறுதலிக்க முடியுமா? மறுதலிக்க முடியுமா? இவர் நான் பாவமே செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஆதாமுக்குள்ளதான் இருக்கிறார். இன்னும் இயேசு ஏத்துக்கலன்னு வச்சுக்கிடுங்க. இவர் ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமுக்குள்ளே இருந்து நான் பாவமெல்லாம் செய்யல, குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, நான் நல்ல மனுஷனா இருக்கிறேன்னு சொன்னாருன்னா இவருக்கு நித்திய ஜீவன் பரலோக வாழ்வு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்குமா? கிடைக்கும்னு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்கன்னா உங்க கையை பார்க்கலாமா? இவர் குடிக்கல, கெட்ட வார்த்தை பேசல, சிகரெட் பிடிக்கல, நல்ல மனுஷனா இருக்கிறார், பரலோகம் போவாரா போக மாட்டாரா? போக மாட்டாரா? ஏன் போக மாட்டாரு? எங்க குடிக்கலங்க, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, ஏன் போக மாட்டாரு? இயேசு என்ன செய்யல? அப்ப இயேசு ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கிறது? அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும், உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார். அடுத்தது உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. நீ நரகத்துக்கு போற, பாதாளத்துக்கு போறன்னு சொல்றது சுவிசேஷம் இல்ல.
இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, சுவிசேஷம்னா பேர் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் நான் சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல செய்தி தான். அதுக்கு பேர் என்னது? நம்ப முடியாத அளவுக்கு, அதாவது இவ்வளவு நல்ல சுவிசேஷமா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ப முடியாத அளவுக்கு சுவிசேஷத்துக்கு பேர் என்னது? நல்ல செய்தி. அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை வச்சிருக்கிறேன். அந்த விளக்கத்தை சொல்லிடவா? இது நான் ஆதாம் ஏவாளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? இப்ப நீங்க ஒரு ஆள் போலாம். இப்ப சுவிசேஷம் என்பது நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி. இப்ப இவரையே உதாரணம் வச்சுக்கிட வேண்டியதான். இப்ப ஆதாம் ஏவாள் இப்போ யாரா மாறிடுறாங்க? இப்போ ஆபிரகாம் தான் சொன்னாங்க பாருங்க, ஆபிரகாம் சாராளா மாறிடுறாங்க இப்போ. சரி, இப்போ ஆபிரகாமுக்கு 90 வயசு ஆச்சு, என்ன இல்ல, குழந்தை கிடையாது. சாராளுக்கு, ஆபிரகாமுக்கு 90 வயசுன்னா சாராளுக்கு எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. விளங்குதா? சரி, ஒருவேளை இப்போ ஆதாமுக்கு கல்யாணம் ஒரு 40 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. சரி, 40 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா, ஆபிரகாமுக்கு 40 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை எதிர்பார்ப்பாங்க எப்போ? 41, 42, 43, 44, 45 வயசு. சரி, 50 வயசு வரைக்கும் குழந்தை வருதா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வரலன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தைக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு, 75 ஆச்சு, இப்போ 90 வயசு ஆகி போச்சு ஐயாவுக்கு. 90னா அம்மாவுக்கு எத்தனை? 80. கிழவன் கிழவிக்கு 90 வயசுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஆனா ஐயாக்கு இப்போ எத்தனை வயசு ஆகி போச்சு? 100 வயசு ஆகி போச்சு. திடீர்னு ஒரு செய்தி வருது, சாராளுடைய வயிறு பெருசாயிடுச்சு. இது நல்ல செய்தியா இல்லையா? ஆனா நல்ல செய்தி சொன்னாலும் யாரும் நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? வயசு என்ன ஆயிப்போச்சு? கிளவி ஆயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆயிப்போச்சு. தாத்தா, அந்த அம்மாவுக்கு 90 வயசு, தாத்தாவுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு நம்பவே மாட்டாங்க. நேரா போய் பார்த்தாதான் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. ஆனாலும் என்ன அதுக்கு பேர் தான் என்னது? நல்ல செய்தி. சுவிசேஷத்திற்கு பேர் என்னது? நம்ப முடியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறானே, இந்த பாவிய கூட ஆண்டவர் மாத்துவாரா? உலகத்திலே கொடிய பாவியா இருக்கிற மனுஷனுக்கு பரலோக வாழ்வு உண்டா இல்லையா? ஆண்டவர் யார நீதிமான மாத்துறார்? போன வாரம் பார்த்தோம். ஆண்டவர் யார நீதிமான மாத்துறாரு? பாவிய, நல்லவனை இல்ல. நிறைய பைபிள் படிக்கிறவனை நீதிமான மாத்துவன் போடல. அதனால நீ பைபிள் படிக்காதன்னு சொல்லல. விளங்குதா? நிறைய ஜெபம் பண்றவன், நிறைய வேதம் வாசிக்கிறவன் நீதிமான் போடல. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். விளங்குதா? பாவியை கர்த்தர் என்ன செய்யறார்? நீதிமானா மாத்துறார். நீதிமானா மாத்திட்டு, இப்ப நான் கேட்டேன், இந்த ஆதாம் அவர் அனுப்பி விட்டேன், அவர் அதுக்குள்ள வாங்க ஒரு நிமிஷம். இந்த ஆதாம் எவ்வளவு நல்ல, நீங்க இல்ல அவரு, இந்த ஆதாம் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் பரலோகம் போக முடியுமான்னு கேட்டேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த ஆதாம் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் பரலோகம் போக முடியுமா? நான் சாத்தான மறுதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுதலிச்சிட்டா இவருக்கு பரலோகம் கிடைக்குமா கிடைக்காதா? சாத்தான மறுதலிச்சிட்டாருங்க. சாத்தான் எனக்கு வாண்டான்னு சொல்றாரு, அப்ப கூட பரலோகம் போக முடியாதா? முடியாது. சரி, பரவாயில்ல, ஒரு அளவுக்கு கொஞ்சம் தெளிவா கத்துக்கிட்டீங்க. இவர் சாத்தான மறுதலிச்சாலும் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்ப இவர் இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால இவருடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சாரா மன்னிக்கலையா? எத்தனை வயசுல இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? 19 வயசுல. சரி, ஒரு 19 வயசுல இயேசுவை ஏத்துக்கிட்டார். இப்போ ஒரு 35-40 வயசு இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ 40 வயசு வரைக்கும் இருக்கிற பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் செலுத்தினாரா? இவர் பிறந்ததுல இருந்து இவர் சாகிற வரைக்குள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் சிலுவையில செலுத்தினாரா? மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு சிலுவையில செலுத்திட்டு இவர் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், இவருடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள மொத்த பாவ காரியங்கள் எங்க அறையப்பட்டு விட்டது?
எங்க அறையப்பட்டு விட்டது? சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அததான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ரோமர் 6:6 சொல்லுகிறது, பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். விளங்குதா? சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அறையப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுக்கு என்ன உண்டது? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னது? எபேசியர் 2:2 சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைந்திருக்கிறது. விளங்குதா? சிலுவையில் அறையப்பட்டது இயேசு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் தான் என்ன செய்யப்பட்டுட்டோம்? சிலுவையிலே அறையப்பட்டுட்டோம். நிறைய பேருக்கு இது விளக்கம் தெரியாதனால இன்னும் அவங்க சிலுவை சுமக்கிறாங்களாம். விளங்குதா? உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்தது யாரு? இயேசு சிலுவை சுமந்தாரா, இல்ல நீங்க சிலுவை சுமக்க போறீங்களா? நீங்க சுமக்கணும்னா போய் சுமந்துட்டு வாங்க, எங்கன்னா போயிட்டு. விளங்குதா? அதாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உங்க சிலுவையை, என் சிலுவை சுமந்தது யாரு? நம்முடைய பாவம், பலவீனம், வருத்தம், கஷ்டம், வேதனை எல்லாவற்றுக்குரிய எல்லா அந்தகார கிரியைகளும் கர்த்தர் எங்க சுமந்து விட்டார்? சிலுவையிலே சுமந்து விட்டார். சிலுவையிலே சுமந்து நம்முடைய பழைய தரித்திரம் என்கிற மனுஷன், பலவீனத்தின் மனுஷன், நம்முடைய வாழ்வின் சகல கட்டுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு எங்க சுமந்து விட்டார்? சிலுவையிலே சுமந்து விட்டார். ரைட், ஹல்லேலூயா. பாட்டு பாடலாமா? என்ன அதுக்குள்ள கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆள் எல்லாரும் என்ன, யார் பிழைக்கல? இனிமேல் இனி பழைய மனுஷனாகிய நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? யார் உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறது? கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறது யாரு? கிறிஸ்து. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே. ரைட், கவனிங்க கவனிங்க. அதான் ஜீவிப்பது நான் அல்லனா, என் வாழ்வில் இருந்த தரித்திரத்தின் மனுஷன் ஜீவிக்க முடியாது. என் வாழ்வில் இருக்கிற பாவத்தின் மனுஷன் எனக்குள்ளே இனி ஜீவிக்க முடியாது. விளங்குதா? ஏனென்றால் இனி நான் பிழைப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் அல்ல பிழைக்கிறது என்னிலே, எனக்குள்ள யார் பிழைத்திருக்கிறா? எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த நித்திய வாழ்வு கெட்டு போகாது. விளங்குதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நரகமோ ஆக்கினை தீர்ப்போ கிடையாது. சரி, சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் சொல்லிட்டு படிச்சோம். 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் சுவிசேஷத்தினாலே என்ன கிடைச்சது? ஜீவன், அழியாமை, உங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வெளியரங்கமாக்கினார். அந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்பட்ட காரியம் இன்னும் மறுபடியும் இன்னொன்னு இருக்கு. அதை ஒண்ணு பார்த்தலாமா? ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு. கவனிக்கிறீங்களா? உபவாசித்தவன் எவனோன் போடல, அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறவன் எவனோன் போடல. என்ன போட்டிருக்கு?
விசுவாசிக்கிறவன் எவனோ, பாவம் செய்யாதவன் எவனோ போட்டிருக்கா இல்ல, பாவம் செய்யாதவன் எவனோன்னு போட்டிருக்கா இல்ல, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு அது the gospel is power. சொல்லுங்க, gospel is power. prayer is power போடல, எது பவர்? gospel is fasting is power போடல, எது பவர்? the gospel, the good news is the power of God unto salvation. அதாவது சுவிசேஷம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில சுவிசேஷத்தின் மூலமாய் வெளிப்பட்டு இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே உங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு பிரியம் உண்டாயிற்று. இப்ப தொடர்ந்து படிங்க. அதுல நீதிமான் எப்படி பிழைப்பான்? உபவாசத்தினாலே பிழைப்பான், 1000 தோத்திரம் சொல்லுவான், பிழைப்பான் போட்டிருக்கா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தினாலே என்ன உண்டாகிறது? கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல சட்டை பேண்ட் கிடைக்கும் சொல்லி ஏமாத்திட்டாங்க. விளங்குதா? சுவிசேஷம் என்பது உனக்கு நல்ல சட்டை நல்ல பேண்ட் இல்ல. சுவிசேஷம் என்பது என்னது? அந்த சுவிசேஷத்தினாலே தேவனுடைய நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டது என்னது? தேவனுடைய நீதி, அழியாமை, ஜீவன், நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்துட்டு அந்த சுவிசேஷத்தினால உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? தேவனுடைய நீதி. நீதினா என்னங்க? நிறைய பேருக்கு நீதினா உங்க கிரிய, உங்க பக்தி, உங்க சக்தி இல்ல. நீதினா என்ன தெரியுமா? ரைச்சியஸ்னஸ். நீதி தெரியலனா இங்கிலீஷ் பைபிள் எடுத்து தொடர்ந்து படிச்சு பாருங்க. ரைச்சியஸ்னஸ் என்றால் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். சொல்றீங்களா எல்லாரும்? நீதினா என்னன்னா, பழைய ஏற்பாடு நீதி வேற, புதிய ஏற்பாடு நீதி என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு நீதி நீங்க தசம பாகத்துல, கடுகுல, உளுந்துல, வெந்தயத்துல எல்லாத்துலயும் என்ன வைக்கணும்? நீதியை வைக்கணும் பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடு நீதி என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பிதா முன்பாக நிற்க பெறுகிற தகுதி. புதிய ஏற்பாடுல நீதினா என்ன அர்த்தம்? பிதா முன்பாக நிற்க பெறுகிற. பிதா முன்பாக உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? நிக்க வச்சிட்டார். ஆமென். ஏனென்றால் நீங்கள் அவரோட கூட என்ன செய்தீர்கள்? மரித்தீர்கள். கொலோசியர் 3:3 போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் மரித்தீர்கள். படிங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மரிச்சது யாரு? இப்போ இயேசு மரிச்சிட்டு என்ன சொல்றாரு? நீங்க தான் மரிச்சிட்டீங்க அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டு நம்ம பாவத்துக்காக அவர் மரிச்சிட்டு அவர் சொல்றாரு, பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அவர் நம்ம பாவத்துக்காக மரிச்சிட்டு அவர் சொல்றாரு, நீங்க தான் மரிச்சீங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. அதாவது நீங்க ஆதாமுக்குள்ள இருக்கும்போது உங்க ஜீவன் யாருக்குள்ள மறைஞ்சிருந்தது? சாத்தானுக்குள்ள. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் ஜீவன் இப்ப யாருக்குள்ள மறைந்திருக்கிறது? தேவனுக்குள்ள. ஆகவே இந்த ஜீவன், இந்த நித்திய ஜீவனை எந்த சக்தியாலும் கெடுக்கவே முடியாது. விளங்குதா? உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்தது யாரு? இயேசு. ஆகவே இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, glory. அந்த நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? glory. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல. ரைட். இப்போ நம்ம கத்துக்கிட்ட காரியத்தை சொல்றேன். ஆதாமுக்குள்ளாக நமக்கு கிடைச்சது ஆக்கினை தீர்ப்பு, அடுத்தது மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு என்ன கிடைச்சது? நித்திய ஜீவனும் அவருடைய சுபாவத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். அதாவது உங்களை மறுபடியும் ஆதாம போல மாத்தல, மறுபடியும் இயேசுவை போலவே கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார்.
வாசிக்கிறீங்களா? அதுக்குரிய வசனம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே, கவனிக்கிறீங்களா? பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். உங்களை என்னையும் ஆதாமின் பிள்ளைகளாக சாத்தானின் பிள்ளைகளாய் இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் யாருடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறார்? நீங்க யாருடைய பிள்ளை? நீங்க ஹலோ, யாருடைய பிள்ளைங்க? அம்பிகாவுடைய பையனா? நீ அம்பிகாவுடைய பையன் தான். ஆமான்றான். நீ யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். யாருடைய பிள்ளைடா? அவன் கரெக்டா சொல்லிட்டான், ஆண்டவருடைய பிள்ளை. ராஜனுடைய பையன் சொல்லாம யாருடைய பையன்? நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன கொடுக்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். விளங்குதா? எங்க போட்டிருக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. 8, 14, 15 அங்க போட்டிருக்கு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுகிறார்கள். பயப்படுகிறதற்கு நீங்கள் திரும்பவும் எந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி உங்களிடத்துல கிடையாது. விளங்குதா? யாருக்கிட்டயா பாவ அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குதா? ஆதாம் பழைய மனுஷன் சிலுவையோடு கூட முடிஞ்சிட்டான். ஆமென். போயிட்டான். ஆதாம் எங்க போயிட்டான்? சொல்லுங்க. ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஆதாம் எங்க போயிட்டான்? ஆதாம் எங்க போயிட்டான்? சிலுவையோடு கூட போயிட்டான். முதல் ஆதாம் எங்க போயிட்டான்? சிலுவையோடு கூட போயிட்டான். அதோட முதல் ஆதாம் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா ஏன்னா அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:22 நீங்க எடுக்கிறதுக்குள்ள நானே சொல்லிடுறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவுக்குள் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டீங்களா? இனிமேதான் உயிர்ப்பிக்கப்பட போறீங்களா? உங்க எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பித்துட்டாரா? இனிமேதான் உயிர்ப்பிக்க போறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பித்து விட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப படிங்க. ரோமர் 6:3-4 படிங்க. சக்தி பிரதர் படிங்க. ரோமர் 6:3-4. அதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்